நாம் ஒரு காரியத்தை குறித்து பார்த்து வருகிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன் என்று சொன்னார். சொன்னவர் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அதனுடைய தொடர்ச்சி தான் நாம் மீண்டுமாய் பார்த்து இந்த வாரம் முடிக்க போகிறோம். மத்தேயு 11 அதிகாரத்தில் 29வது வசனத்தை யாராவது எடுத்து சத்தமாய் வாசிக்கும்படி நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்பொழுது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? அவரிடத்தில் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? மன சாந்தமும் மனத்தாழ்மை. சாந்தம் வர வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் தான் போய் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தாழ்மை வர வேண்டும் என்று சொன்னால் அதுவும் அவரிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமானாலும் அவரிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே கர்த்தர் சொல்கிறார், நீ எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள். வேலை செய்யாதவங்களை பார்த்து எறும்பிட்ட போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்றாரு. எறும்பிட்ட போய் கற்றுக்கொள். சில நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் கண்ணீர்கள் வந்து எந்த வருமானம் இல்லை, கவலை இல்லை, ரொம்ப நேரம் போயிடுவாங்க. அப்ப என்ன சொல்றாரு? வானத்து பறவைகளை பாருங்க. இதையும் அவர்தான் கற்றுக் கொடுக்கிறார். என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுன்னா நீ எறும்புகிட்ட போய் கற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி கற்றுக்க அனுமதிக்கிறார். அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் சாந்தமும் மனம் தாழ்வு வர வேண்டும் என்று சொன்னால் அது என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள். அது மிகவும் கடினமா இருக்காது. அது ரொம்ப கடினமா இருக்காது. அது மிக எளிதாக இருக்கும். அதை கற்றுக்கொண்டால் அதன்படி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாய் என்று சொன்னால் அதற்கு அப்புறம் தான் சொல்றார் கர்த்தர். அப்பொழுது எப்பொழுது நாம் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வது நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு இந்த உள்ளத்துல தான் வேதனை இருக்கிறதுனால பல இடங்களிலும் பல பிரச்சனைனால தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்கிறோம். இந்த ஆத்மா சாந்தியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மற்ற சரீரம் தானாவே செயல்பட ஆரம்பிக்கும். இப்ப இதுவரைக்கும் கடந்த 2 வாரங்களாய் நாம் எப்படி வாழ வேண்டும் சொல்லி கணவன் மனைவி பிள்ளைகள் மற்ற உறவுகள் சமுதாயம் வச்சு பார்த்தோம். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். Many things he taught us. கற்றுக் கொடுத்தவர் அப்படி இருக்கிறாரா? Is the one who taught, is he like that? அதே பார்க்கணும் இல்லையா? That also should see it. இப்ப நான் இங்க போதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா when he is preaching from here, நான் போதிக்கிறபடி வாழணும். he should live according to his preaching. என்னுடைய விருப்பத்தின்படி வாழ முடியாது. He cannot live according to his will. அப்ப போதிக்கிறேன்னா அப்படி வாழ்ந்தாதான் அது சாட்சி. Only if he lives according to what he preaches, that is a testimony. அப்ப என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவர் God who says come learn from me. அவரிடத்திலே சாந்தம் இருந்தது. In him there was patience. மனத்தாழ்மை இருந்தது. There was humbleness. எல்லாம் அவர் எப்படி சொன்னாரோ அப்படிதான் வாழ்ந்து காட்டினார். However he had said like that, he lived and showed. கவனியுங்கள். இங்க வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does the verse say? இப்போது யாத்ராகமம் பழைய ஏற்பாட்டில in the Old Testament book of Exodus, நிறைய பேர் தவறான ஒரு எண்ணம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Many of us have this wrong notion. பழைய ஏற்பாட்டில் எரிச்சல் உள்ளது. He was a very irritated God in the Old Testament. புதிய ஏற்பாட்டில் ரொம்ப சாந்தம் உள்ளது. In the New Testament he is a very patient. அது ஒரு தவறான போதனை. That is a wrong preaching. அவர் அன்றைக்கு சாந்தம் உள்ள தேவன்தான். That time also he was a patient God. இன்றைக்கு சாந்தம் உள்ள தேவன்தான். Now also he is a patient God. அன்றைக்கு நீடி சாந்தம் உள்ளவர். That day also he was a very patient God. இன்றைக்கு நீடி சாந்தம் உள்ளவர். Today also he is a very patient God. எப்படி சொல்றேன் பாருங்க. We'll say how. ஆதியாகமத்தில் முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது the first man and woman in Genesis did sin. அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேற்றும் பொழுது கூட when he threw them out of the garden, அவர்கள் ஒரு நற்செய்தி சொல்லி அனுப்பி he sent them with the good news.
நான் வந்து I will come. அந்த பிசாசு உங்களை ஏமாற்றி விட்டான் இல்லையா, And then Satan cheated. அவனுடைய தலையை நான் நசுக்க போகிறேன், I will smash his head. அதனால கிருபையாய் போய் வாழ்ந்து கொள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். So he sent them to go live with the grace. அவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய He தேவன். was such a good God. யாத்திராகமத்துல பாருங்க 34ஆம் அதிகாரத்துல 6ஆவது வசனம். The book of Exodus chapter 34 verse இந்த 6-7 வசனங்களை நீ வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 6. If you read these two verse 6 and 7 in your house, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். you can see that how God leads the Israel people. எகிப்தின் அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி அவர் தன்னுடைய பயணத்தை கடந்து கொண்டு வருகிறார். He delivers them from the Egyptians and now they're going on the journey. நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால், If you read and see, பல பிரச்சனைகளை அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறார்கள். they do many problems against God. பாருங்கள், சில நேரங்களிலே சாந்தமா இருக்கிறவர்களுக்கும் கோபம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. Even those who are patient will get to a point where they get angry. மனத்தாழ்மையா இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை கோபப்படுத்துவது, Because they are humble, you make them angry. அவர் நீரே சாந்தம் உள்ளவராக இருக்கிறார் சொல்லி அவர் கோபப்படுத்துவது. Because he's with much patience, they anger him. இவ்வளவு கோபப்படுத்தி கூட, After angering him so much, இவ்வளவு அவரை மனம் நோக செய்து கூட, even after hurting him so much, அவர் இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, when he wanted to destroy this people, தேவ மனுஷனாகிய மோசஸ் போய் ஜெபிக்கிறார். Moses, a servant of God, goes praise to God. பாருங்கள், நம்மை விட மேலானவர், அவருடைய இதயம் கரைகிறது. He is the one above us, but his heart is needs melts. நீங்கள் இவ்வளவு விளக்கமுள்ள தேவனாக இருக்கிறவர்களை காண வேண்டும் என்று சொல்லுகிறார். He says, "You're such a merciful God. I want to see you." என்னை பார்க்காத, என்னை பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவேன். He said, "If you see me, you will die." அதனால நான் அந்த பக்கம் வரும்போது அப்படி பின்னாடி பக்கம் பார்த்துக்கோ. So when I come that way, you can see my back. தேவ சமூகத்துல காத்திருக்கிறார். He was waiting in God's presence. அப்போதுதான் ஒரு சத்தம் அவனுக்கு உண்டாகிறது. Then a sound comes to அந்த him. சத்தம் தான் இந்த யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல 6ஆவது வசனம். The sound is in Exodus chapter 34, verse 6 and 7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ளது. கரகத்தை எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பார்த்தீர்களா? How loving God is. அவரை பற்றி இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. The God's word says about him. கர்த்தர் கர்த்தர் The Lord இரக்கம் உள்ள தேவன், is a merciful God. அவர் கிருபை உள்ள தேவன், He is a gracious அவர் God. தயவுள்ள தேவன். He is abundant in love. அதனால அந்த ஜனங்களை இவ்வளவு எத்தனை பாவங்கள் செய்தாலும் அவர்கள் மன்னித்து வந்தார்கள். So no matter how much sin the people didn't forgive them. பாருங்க, அவர்களை கொண்டு போய் கானான் தேசத்துல கர்த்தர் கொண்டு போய் சொன்னபடி கொண்டு போய் விட்டார். He led them to Canaan as he had promised. கொண்டு போய் விட்ட பிறகும் கூட Even after leaving them, அவர்கள் பல பாவங்களை செய்தார்கள். they started doing many sins. தேவனுக்கு விரோதமாக பாவங்களை They செய்தார்கள். started doing sins against God. நீங்கள் வீடுகளிலே நெகூமியா புத்தகத்தை 9ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்கள். You can go to your house and read the book of அங்க Nehemiah. நெகூமியா ஜெபிக்கிறார். Then Nehemiah prays. தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கும் பொழுது When he prays for his people, அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று சொன்னால், how he prays is, நானும் என் பிதாக்கள் வீட்டாரும் me and my father house, நிறைய பாவம் செஞ்சிட்டோம், we have done too many sins. இப்படி இடித்து நோவு செஞ்சிட்டோம். We have hurt your heart. ஆனால் But அங்க இருக்கிற ஒரு சிறிய சம்பவத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன். it's a small incident that happened. நீங்கள் வீடுகளிலே தயவு செய்து இந்த வசனங்களை வாசியுங்கள். You have to read these in your houses. எதுக்கு வேதாகமத்தை வாசி 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 என்று மீண்டும் 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 பல முறை சொன்னாலும் ஏன் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் சொன்னால், Why we keep repeating that you read the verse in your houses? சத்திய வசனம் தான் உனக்கும் விடுதலை, இங்க பேசுகிற எனக்கும் விடுதலை. Only the verse is the deliverance for you and me. இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோமோ How much you believe these அந்த words, அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள். that many miracles will happen in our life. இந்த நெகூமியா ஜெபிக்கும் போது சொல்லுகிறான், When Nehemiah prays, he says, ஆண்டவரே, நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தில் மாறாதவராய் இருக்கிறீர். "You are a God who do not change. You do not change யாத்திராகமத்தில் your word." படிச்சோம், சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி. We read He's a faithful God in Exodus, right? அந்த சத்தியம் உள்ள தேவன், That faithful God, அந்த சத்தியம் உள்ள தேவன் that faithful God, எப்படி இருக்கிறார் என்பதை how He is. நெகூமியாவே தேவனிடத்தில் ஜெபம் செய்வது சொல்லுகிறார். When Nehemiah prays to God, he says that, நீங்க எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தீங்க, "You delivered us from Egypt. பலமுறை போய் சோதித்தார்கள், We tested you. They tested you so many times. பலமுறை போய் கோபப்படுத்தினார்கள், They made you angry so many times. உன்னை எரிச்சல் கூட்டினார்கள். They made you irritated. ஆனால் நீங்க ஒன்று செய்து வந்ததை நான் நன்றாய் கவனிக்கிறேன். I observed one thing you did all the time. 40 வருடங்கள் அவர்கள் For 40 years, they
அதாவது எகிப்தின் அடிமைகள் விடுதலையாக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து From the minute they were delivered from Egypt, தேவன் காட்டின பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் போய் சேர்கிற till வரைக்கும் the time they went to the country where milk and honey flows, எத்தனையோ பிரச்சனைகள் கொண்டு வந்தார்கள். they got so many problems. 10 முறை கர்த்தரை சோதித்து விட்டார்கள். They tested God 10 times. 10வது முறை தான் அவர் அழிக்க வேண்டும் என்று கூட திட்டமிட்டார். At the 10th time only he wanted to destroy them. அதை கூட மோசேசுடைய ஜெபத்தினால் இறங்கி விட்டார், செய்யாமல் தடுத்து நிறுத்தி விட்டார். That also because of Moses' prayer, he had compassion on the people and didn't do that. நெகோமியா ஜெபிக்கும் போது சொல்கிறார், When Nehemiah prays, he நீ says, எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, "You are such a merciful நீ God. எவ்வளவு மனதுருக்கத்தின் தேவன் You are ஆண்டவரே, such a compassionate நீ God. எவ்வளவு நீடிய சாந்தமுள்ள தேவன் ஆண்டவரே, How are you so slow to நீ anger? கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தில் ஒரு நாளும் மாறவில்லையே. Once also you haven't changed from your word. 40 வருடங்கள் For 40 years, அவங்க எகிப்திலிருந்து விடுதலையான நாள் முதல் from the day they were delivered from Egypt, கொண்டு போய் சேர்க்கிற நாள் till வரைக்கும் the time you led them to the country, பகலிலே மேக சமமாய் அவரை பாதுகாத்தீர், you were there as a cloud at the daytime. இரவிலே அக்கினி சமமாக நீங்க பாதுகாத்தீங்க. At the night time, you were a pillar of fire to them. எத்தனை பிரச்சனைகள் கொண்டு வந்தாங்க. How many problems they got for you? மோசஸ் தண்ணி இல்ல, Moses, we don't have water. நல்ல உணவு இல்ல, Moses, we don't have food. நல்ல இறைச்சி இல்ல. We don't have mountains. எத்தனை முறை கேட்டார்கள். How many times did I ask? நீடிய சாந்தமுள்ள தேவன், He was patient with them. மிகுந்த கிருபையுள்ள தேவன். He was a gracious God. அப்படியே சொல்லுகிறார் நெகோமியா, Nehemiah also praises him. இவ்வளவு செய்தும் கூட Even after them troubling you so much, சதங்கள் உங்களை நோக செய்தார்கள். the people hurt you. நாங்கள் பாவம் செய்து விட்ட மாட்டவரே, We did sin, Lord. எங்களை மீண்டுமாய் ஒரு வருஷம் எங்களை மனத்திற்கு கர்த்தர் கிருபை செய்யும். Please give us the grace to repent again. இந்த செபிக்கிறார் பாருங்க. See how he prays. இவர்கள் என்னதான் தவறு செய்திருந்தாலும் கூட No matter what sin they did, அவர் அதை நன்றாய் உணர்ந்திருக்கிறார் பாருங்க. he has realized it. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வரைக்கும் போய் சேர்கிற வரைக்கும் Till the time they went and reached the nation of which flows of milk and honey, போட்டிருந்த துணி பழமையாகவில்லையா? the clothes they were wearing did not become old. இது நடக்கிற காரியமாக யோசிப்பாருங்க. You think can this happen? நம்ம முன்னாடி குழந்தை ஆடிட்டு இருக்கு, In front of us, our children are playing. ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளைங்க ஆடிட்டு இருக்கு, 4 and 5 years children are ஒரு playing. 5 வயசு குழந்தை வயசு. Let's give a 5-year child. இது 40 வருஷம் பொறுத்தையாக போய் சேருது. When she becomes 40, where would she be? காவலாளருக்குள்ளே ஏற்றாரு. She enters Canaan. இப்போ போட்டுக்கிற இந்த ஆடை Now the clothes she's wearing அது now, போய் சேர வரைக்கும் அழுக்கும் ஆகல, the time she goes and reaches there, it doesn't get dirt. அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே போகுது. It just keeps growing. பாடி எவ்வளவு வளர்ந்தோ அந்த அளவுக்கு துணியை வளர்ந்துக்கிட்டே போகுது. How much the body is growing, that much the clothes காசு are. நீங்கவே இல்லை. The legs didn't swell. 40 வருஷம் நட பயணம் தான், For 40 years they were only walking. கால் நீங்கவே இல்லை. Their legs did not swell. இவ்வளவு உயர்ந்த செருப்பெல்லாம் நம்ம வாங்குறோம். We buy very pricey shoes. எவ்வளவு நீ விலை கொடுத்து வாங்கினாலும் No matter how much price you நீ give, எவ்வளவு உபயோகப்படுத்துகிறையோ how much you use that, அவ்வளவு தேடி போகும். that much will wear out. பிரபலமான கம்பெனிக்கு பேரெல்லாம் நீ வாங்கி போடலாம். You might take branded shoes. இந்த செருப்பு அப்படி இல்லை. This slipper is not like இவங்க that. எப்படி வளர்ந்தாங்களோ அது கூட இது வளர்ந்துருக்கு. How much they grew, that much the shoes also. Let's clap hands to praise God. அதான் நம்ம ஆராதிக்கிற தேவன். This is the God we worship. அந்த தேவன் அவ்வளவு சாந்தமுள்ள தேவன், That God is so patient. அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். He is so merciful. அதை படிக்க 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 அப்படியே ருசி பார்க்கணும். The more you read it, you have to taste Him and see. அதாவது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், He does things out of our imagination. கண்களால் பார்க்கக்கூடாத அப்பாற்பட்ட காரியங்கள். Those things we cannot witness with our eyes. ஏன்னா 40 நாள் அவ அடுப்பத்தை வைக்கிறாரா? For 40 years, they did not light a stove. 3 வேளை மேல அதை கொட்டிக்கிட்டே இருக்கு. For 3 times of their meals, they was falling from இப்ப above. யோசிச்சு பாருங்க, You think and see. 40 வருடங்கள் For 40 years, நம்ம வீட்டுல விருந்தாளி ஒரு வாரம் வந்துட்டாலே தத்தளிச்சுக்கிறோம். நம்ம if the guests come to our house for 1 week, we start suffering. ஒரு பக்கம் வேலைக்கு போக முடியறதில்ல, And you can't go to work. ஒரு பக்கம் மற்றவங்களுக்கு கமிட் பண்ணதெல்லாம் போய் சந்திக்க முடியறதில்ல, If you're committed to someone else, you can't go and meet them. வந்துகிறவங்களே கவனிக்க வேண்டியதா இருக்கு. You have to even, be a good host to your guests. 5 நாள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, 5 days you will see them. 6ஆவது நாள் போய் கவனிக்காம போயிருப்பீங்க, 6th day you will not see them. 7ஆவது நாள் வீட்டை விட்டு போகும்போது 7th day when they leave your house, அதை நம்பினா ஒரு வாரம் கூட தாங்க முடியாது you will maintain and say for 1 week in your house problem. அப்படின்னு நம்ம போயிடும் இல்லைங்களா? That is what they will tell you. 40 வருஷம் For 40 years, ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, not 1 day, 2 days, ஒரு குடும்பம் இல்ல, 2 குடும்பம் இல்ல, not 1 family, 2, 6 லட்சம் குடும்பங்கள் 6 lakh families. போஷிக்கிறார், He feeds them, நடத்துகிறார். He leads
them. கொண்டு போய் சேர்க்கிறார். He makes them go to the அவருக்கு பெயர்தான் இரக்கமுள்ள தேவன். That God is a merciful God. அவருக்கு பெயர்தான் நீதி சாந்தமுள்ள தேவன். That is a God who is slow to anger. அவருடைய பெயர்தான் மனத்தாழ்மையுள்ள தேவன். He is a God with the most humble. இவர்கள் என்ன சேட்டை செய்தாலும் கூட Whatever they did, அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தபடியா, because he was merciful, அவர் மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தபடியா, because he was humble, தாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மாறக்கூடாது என்று சொல்லி because the promise he had given shouldn't be changed. ஒரு பக்கம் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார், One side he forgives their sins, இன்னொரு பக்கம் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி கொண்டு போய் சேர்க்கிறார். another side he fulfills his promise there. இன்றைக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். Till today he is doing it. இன்றைக்கும் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து Till கொண்டிருக்கிறார். today that only he is doing in our lives. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, Why Master says, சங்கீதம் 103 அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. Psalm 103, 100, அதுல நீங்க 1 ல இருந்து 10 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 103, 1 to 10 you can ஆனா அதுல 8வது வசனத்துல அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், read. In the 8th verse he says, ஏன் இதை சொல்றான் அப்படின்னு சொன்னா, why he says that is, 3வது 4வது வசனம் சொல்லுகிறது, the 3rd and 4th verse says, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து he forgives all my iniquities, என்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி. you heal all my என்ன diseases. அற்புதமான தேவன் பாருங்க. What a beautiful God. எவ்வளவு பாவம் செஞ்சான்னு தெரியல. You don't know how much he did. உங்க 1-2 பைபிள்ல தாவீதை பத்தி எழுதி வச்சிருக்கு. There is written a few about David. அவர் சொல்றா பாருங்க, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, You forgiven my iniquity. அக்கிரமம் செஞ்சதுனால அந்த வியாதியை நீங்க குணமாக்கி, You have healed the disease that comes because of my iniquity. என்னுடைய வாயை திருப்தியாக்கி, You fulfilled my mouth. மீண்டுமாய் கழுகுக்கு சமமாக எனக்கு நல்ல வாழ்வாயை You கொடுத்திருக்கிறீங்க. have given me strength like a youth. சொல்லிட்டு தான் சொல்றாங்க, Like that he says in இது the இரக்கமுள்ள verse. தேவன், The Lord is இது merciful. கிருபையுள்ள தேவன், You're gracious. நீ மனதுருகிற தேவன். You're merciful. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். That God is whom we worship. அவருடைய குணம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? You see how his nature is. அதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் சொன்னார். That is what he says to us. ஏகத்துவத்தை கற்றுக்கொள். Come learn from me. அது ஒரு பெரிய காரியம் அல்ல. It's not a big thing. நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். I will teach you. அதை கற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்து பார். If you learn that and you start living, உனக்கு மனத்தாழ்மை தானே வந்துவிடும். humbleness will come automatically to you. நாம் சில நேரங்களில் செய்கிற தவறு என்னவென்று சொன்னால், What is the mistake that we do is, என் மனதிலே நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ what I am thinking in my mind, அதைத்தான் நடக்க நாம் பிரயாசப்படுகிறோம். that is what should happen in life. அது தவறு அல்ல. That is not wrong. ஆனா அது நினைத்ததிலே நன்றாக இருந்தால் ஒரு தவறும் இல்லை. But whatever you are thinking, it should be good. அது தவறான எண்ணங்களா இருக்கும்போது But it's a wrong thought, தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. then God's words will help us. இதைத்தான் கற்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். This is what God is teaching us. அநேக சங்கீதங்களில் இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. Many psalms it is written like this. சங்கீதம் 86 வசனங்களை வாசித்து பாருங்க. 86 Psalm 5. 86, 5 and 6. 86 அதே 15 வசனம் வாசித்து பாருங்க. 86, 15 also you can நீ read. இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியா, Because you are merciful God. என்னுடைய குற்றங்களை குறைகளை எல்லாவற்றையும் நீங்க மன்னிக்கிறீங்க. You are forgiving our iniquities. எத்தனையோ நாங்கள் தவறுகளை செய்திருந்தோம். We did so much உம்மை sin. நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது But when we go to you, எங்களுக்கு இறக்கம் பாராட்டினீங்கப்பா. you are giving a mercy. எங்கள் மேல இறக்கம் செய்தீங்க You ஆண்டவரே. are giving us from your நீ ரொம்ப mercy. நல்ல தேவன் சுவாமி. You are a very good God. பல சங்கீதம் 145 எடுத்துக்கொள்கிறார். Psalm 140. 8-9 வசனங்களை வாசித்து பாருங்க. You read the 8th சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. What does the Psalm say? சங்கீதம் 145 Psalms 145, 8 and 9. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு ஜாதி ஜனத்தின் மேல இல்ல, எல்லார் மேலும் தயவு உள்ளவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Let's clap our hands for him. அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, What kind of God he is? எல்லாரும் He is good God to all. எல்லாரும் சொன்னா To all means, நல்லவங்க மேலேயே அவர் தயவுள்ளவராக he இருக்கிறார். is a God of mercy on the good people. கெட்டவர்கள் மேல கூட அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். He is a God who is merciful to bad people as well. அதுக்கு 3 சாட்சி நல்லா சொல்லலாம். There are three testimonies for that. 1 சூரியன், One is sun, 2 காற்று, second is air, 3 தண்ணீர். third is water. 3 போதும். These three are enough. அக்கிரமத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறான் உலகத்துல மனுஷன். There are bad things happening in this world. கொஞ்சம் பாருங்க, ஒரு மாசம் நமக்கு தண்ணி வரல அப்படின்னு சொன்னா, 1 month if we don't get water,
அடுத்த வருஷம் திரும்பி வர வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். Till the time the next year comes, there will be problems. சரி, நமக்கு எப்படியே தட்டு தடுமாறி விட்டுறாங்க, அப்படியே கொஞ்சம் நம்ம தண்ணி குடிச்சு வாங்கிக்கிறோம், இல்லை போர்வெல் போட்டு எடுத்துக்கிறோம். Somehow we get water, either buying or we put borrow. இந்த ஒரு மாசம் வரக்கூடிய தண்ணி வானத்திலிருந்து மழை கொட்டாம போச்சுன்னா, If the rain doesn't come for the 1 month which it has to come, ஒரு பக்கம் விவசாய பிரச்சனை, one side the farmers are in problem. இன்னொரு பக்கம் வாழ்கிற நமக்கு பிரச்சனை, Second, we are who are living, we have problem. மூன்றாவது பக்கத்து மாநிலத்துல பிரச்சனை. Next state will have problem. தண்ணியை விடு எங்க விடு. Need water means where will you need water? வானத்திலிருந்து மழை பெய்யவே இல்லை, Water, the rain didn't come on. டேங்க்ல தண்ணியும் இல்லை. There is no water in tank also. சட்டம் சொல்லுகிறது, Law says எங்களுக்கு இத்தனை சிஎம்பி தண்ணி விட வேண்டும். you have to give us so much எங்க water. விடும்? Where will you give water? யோசிச்சு பாருங்க, You think it's நம்ம எத்தனை போர்வெல் போட்டா இந்த ஏரியாவுக்கு நம்ம தண்ணி கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. how many borewells should you do for this entire area to get water? எவ்வளவு கியூ உள்ள தேவன் இல்ல? Then see how gracious God உலகம் is. முழுவதுமாக The entire world, 800 கோடி மக்கள் இன்னைக்கு கணக்கு சொல்றாங்க. 800 crores of people is the count. 800 கோடி மக்களுக்கும் For 800 crores of people, சூரிய வெளிச்சம் வருகிறது. there is sunlight. இலவசமாக சுவாசிக்கும்படி ஆக்சிஜன் காற்று நாம் சுவாசிக்கிறோம். We are freely breathing the oxygen in the air. நாம் வாழ்வதற்காக மூன்றாவது தேவைப்படுகிறது தண்ணி. The third thing we need for our living is water. ஒருவேளை சாப்பாடே இல்லாம இருக்கலாம், Even if we don't have food, it's okay. தண்ணீர் இல்லாம இருக்க முடியாது. We cannot live without water. அந்த மூன்று காரியத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், So if He gives you three things, அவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. see how gracious God அதான் is. சங்கீதக்காரன் சொல்றான், That is what He says here. கர்த்தர் எல்லாரும் தயவுள்ளவரும், Lord is good to all, அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகளிலும் இருக்கிறது. and His mercy is over all that He has made. எல்லா கிரிகள், Everything that is, வானத்து நட்சத்திரமானாலும் சரி, whether the stars He created, சூரியனானாலும் சரி, the sun, நிலவானாலும் சரி, the moon, பூமியில விளைகிற விளைச்சலானாலும் சரி, all the crops that are, காட்டில வாழ்கிற மிருகமானாலும் சரி, the animals live in the forest, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களானாலும் சரி, even the humans that live in the அவருடைய கிரிகள் எல்லார் மேலும் இருக்கிறது. His mercy is all over the earth. அவருடைய கிருபை எல்லார் மேலும் இருக்கிறது. His mercy is on everyone. அவருடைய தயவு எல்லார் மேலும் இருக்கிறது. His grace is over everybody. ஆனால் மனிதன் இன்றைக்கு எவ்வளவு தவறு செய்தாலும் அவன் வாழ்ந்து So கொண்டிருக்கிறான். no matter how much evil thing a man does, he just lives. காரணம் என்ன? There's a reason. அவருடைய தயவு, Because of His அவருடைய grace, சாந்தம், because of His அவருடைய mercy, மனத்தாழ்மை. because of His patience. என்னிடத்துல கற்றுக்கொள், Come learn from me. என்னிடத்துல கற்றுக்கொண்டு Come learn from me. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீ கடைபிடிக்கும் பொழுது In your individual life, if you hold on to those words, அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். then you will find rest for your soul. அப்பொழுதுதான் உனக்கு ஆத்துமாவில் இளைப்பாறுதல் Then you கிடைக்கும். will find rest for your இது soul. நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? How does He teach us this? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 1 Corinthians chapter 13. 4 7 முடிய வசனங்களை வாசித்து பாருங்கள். We'll read the 4th to 7th verse. இந்த உலகத்திலே இரண்டு விதமான அன்பு இருக்கிறது. There are two kinds of love. நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டு அன்பு இந்த உலகத்தில் இருக்கு. There are two kinds of love here. ஒன்று தெய்வீக அன்பு, One is divine love. இன்னொன்று உலகத்தின் அன்பு. Second is worldly love. தெய்வீக அன்புக்கு பெயர் என்ன? What is the name for divine love? அகாப்பை என்ற அன்பு. அகாப்பை, அகாப்பை. Unconditional love. அது தெய்வீக அன்பு. That is divine love. ஈராஸ் என்ற அன்பு ஒன்று இருக்கிறது. ஈராஸ், ஈராஸ். Conditional love. அப்படியே சொல்லு, ஈராஸ் சொல்லு. Eros. இந்த ஈராஸ் அன்பு வந்து உலகத்தின் அன்பு. Eros love is the world's love. இது எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. It is translated from the Hebrew word. இந்த அகாப்பை அன்பு It's a hard love. எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காது. Unconditional love doesn't have any expectations. இப்போ ஒருவருக்கு நான் மனம் இறங்கி இந்த தயவு, இந்த கிருபை, இது எல்லாம் என்ன எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறதுனால, Because God has given His mercy, humbleness, everything. யாருக்கோ நான் என்னமோ ஒரு உதவி செய்கிறதுனால, Because He is doing some help to another person, நான் மீண்டுமாய் அந்த உதவி செய்ததற்கு எதிர்பார்க்க மாட்டேன். He will not expect anything in return for that help. இதுதான் தெய்வீக அன்பு. That is divine love, unconditionally. என்னமோ ஒரு சிறிய உதவி தான் செய்தேன், He doesn't give small help to them. அந்த உதவி செய்ததுனால வாழ்நாள் முழுவதுமாக அவர்களை பார்க்க வரணும், வணங்கணும், அதிசயம் நான் எதிர்பார்க்கவே. He will not expect them to bow every time they see Him. எதிர்பார்க்க கூடாது. You should not expect that. இப்படி பல நன்மைகளை நம்ம செய்திருக்கலாம், We can do many good things like this. பல நன்மைகள் செய்திருக்கலாம். We can do many good things like this. எவ்வளவு நீ நன்மை செய்தாலும் கூட How many of the things you do? அதுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது. You shouldn't expect for what you did. இதுதான் தெய்வீக அன்பு. That is divine
divine love. இந்த ஈராஸ் அன்பு இருக்கின்றது. Conditional love is. இந்த ஈராஸ் அன்பு என்ன செய்கிறது? What is the conditional love? ஒரு உதவி செய்தாலோ, If you do a help, அது பல நன்மைகள் செய்தாலோ, or whether you do some good things, அந்த நன்மைக்கேற்ற பலனை எதிர்பார்க்கும். you will expect something in return. அதான் தெய்வீக அன்புக்கும் ஈராஸ் அன்புக்கும் உள்ள That வித்தியாசம். is the difference between divine love and conditional love. இந்த உலகத்தின் அன்பு என்ன செய்கிறது? What does this worldly love do? சில நேரங்களிலே பணம் இருந்தால் பல்லை பார்த்து சிரிக்கும். If you have money, the teeth will smile. பல்லை நன்றாய் காட்டும். You show your teeth well. யாரும் கோச்சுக்காதீங்க. காசு இருந்தா பல்லு நல்லா வெளியே தெரியும். If they have money, your teeth will be shown for. கணவனாலும் சரி, மனைவியாலும் சரி, பிள்ளைகளாலும் சரி, உறவுகளாலும் சரி, சமுதாயத்தாலும் சரி, எங்க போனாலும் சரி. Whether your husband, wife, children, society, relatives, whatever it is. பாக்கெட்ல எப்பவுமே கனமா இருந்தா பல்லு சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். If they have money in their pockets, they'll always be smiling. பாக்கெட்ல இருக்கிற காசு காலி ஆகி போச்சுன்னா If the money in their pockets get over, பல்லு தெரியவே தெரியாது. you cannot see the teeth. அப்படியே சோர்ந்து போயிடும். They will become. They will be. ஏன்? Why? இருக்கு வாங்கிக்கிட்டே இருக்கலாம். If it's there, then you keep pulling it from them. விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். If it's there, I can buy whatever I want. அதான் உலகத்தின் அன்பு. That is worldly love. தெய்வீக அன்பு அப்படி அல்ல. Divine love is not like that. இருந்தாலும் பல்லை காட்டும். If it's there also, they show you. இல்லாவிட்டாலும் பல்லை If காட்டும். it's not there also, they show you. எப்போதும் புன்னகையாகவே இருக்கும். That face will always be lit up. யாரை குற்றப்படுத்துகிறேன் என்று அல்ல. It's not about pointing வேத out. வசனத்தின் உண்மைகள். It's the truth of the Bible. அதைத்தான் இங்க வேத வசனத்துல பரிசுத்த பவுல் மிக அழகாக எழுதுகிறார். That is what Paul writes here. தெய்வீக அன்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், How divine love is. அன்பு Love. வசிகையா 13:4. Love is patient and kind. 1 Corinthians 13:4. Love does not envy or boast. It is not arrogant. அன்பு நீடிய சாந்தமும் பாத்தீங்களா? அன்புக்கு என்ன குணம் இருக்குது? What is the nature of love? நீடிய சாந்தம். It is slow to anger, that is patient. இரண்டாவது தயவு. Second, it's kind. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு என்ன இல்லையா? What does love have? எல்லாம் சொல்லுங்க. இப்போ யாருடைய எங்க வீட்டுல வந்து கஞ்சி வாங்கி ஒரு அக்கா அம்மா எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. All are drinking rice water. நாங்க கொஞ்சம் வசதியா இருந்தோம். They were a little better. ரொம்ப வசதியா இருந்தோம். They were a little better in living. எங்க கிட்ட 3 வீட்டுக்கார அந்த ஏரியால இருக்கிறவங்க கஞ்சியை வாங்கி குடிச்சாங்க. கஞ்சி சாப்பாடு சரி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாங்க. They got rice in here. நாங்க அவங்களுக்கு செஞ்சுட்டே இருந்தோம். So they also had them. நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு They did food from us. அவங்க என்ன பண்ணாங்கன்னா What they did is மனத்தாழ்மை நல்லா படிச்சு உயர்வு வந்துட்டாங்க. they ate, they studied, and they grew up. நல்ல உயர்வான ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. They came to a high position. இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்னா நல்ல செஞ்சாரு Now the person who did the good when he's going is, பின்னாடி போயிட்டு இருக்கிறேன். he's going backward in his life. இப்போ அவங்கள பார்த்த உடனே Now when he sees them, ஈரா சக்தி என்ன செய்யுதுன்னா what the conditional love does is, நம்ம கிட்ட கஞ்சி வாங்கி குடிச்சிருக்கு எப்படி போகுது பாரு. the one who took rice from me and ate, now see how he's going. என்ன வந்துருச்சு? What did you get? பொறாம வந்துருச்சு. You got jealousy. என்ன விட கொஞ்சம் உயர்ந்துட்டாங்க. They got into a better இன்னைக்கு position. நான் போய் அவங்க கிட்ட கை கட்டி நிக்க வேண்டியதாகுது. Now I have to hold my hands and stand from பொறாமை. envy, அன்புக்கு என்ன jealousy. இல்லையா? What does love not have? என்ன அன்புக்கு என்ன இல்ல? What does love not have? இப்போ நான் எப்படி நினைச்சிருக்கேன்? Now how he should have thought. பரவாயில்ல அன்னைக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு உதவி செஞ்சோம். That is something that we could do, we did for them. கடவுள் அவரை நல்லா வச்சுக்கிட்டார். God has blessed them. அதான் தெய்வீக அன்பு. That is divine love. பொறாமைப்படுவது அன்பு அல்ல. When you have jealousy, that is not love. பார்த்து சந்தோஷப்படுவதுதான் அன்பு. Only when you see and get happy, that is love. அப்போ இதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அது வாழ்ந்து காட்டினார். In his individual life, he lived and showed it to us. யாருக்கு மாத்திரம் பொறாமைப்பட்டதா பைபிள் எழுதுது? It's not written that he envied anybody in this earth. பொறாமை கொள்ளாதே என்று தான் சொல்லிக் கொடுத்தார் தவிர He said, do not envy anybody. அவன் யாரை பார்த்து பொறாமை கொள்ளவே இல்லை. He did not envy anybody. அடுத்த வார்த்தை வாசிக்கீங்க. Next verse. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை என்ன பண்ணாதா? What does love not do? நான் அதை பண்ணேன், I did this. நான் இதை பண்ணேன், I did that. நான் மட்டும் இந்த வீட்டுல இல்லைன்னா, If I am not here, நான் மட்டும் இந்த வீட்டுல இல்லைன்னா if I am not there, இந்த வீடு உருப்படுமா? this house will come properly. என்ன பண்ணுச்சு? What came here? என்ன பண்ணுச்சு? What
what came in? தன்னையே புகழ்ந்துச்சு. You're boasting about yourself. தன்னையே அதிகமா புகழ்ந்து கொண்டது. Because it boasted about itself. உண்மையான தெய்வீக அன்பு என்ன செய்யாது? What is to divine love now? What does it not do? புகழ்ந்து கொள்ளவே புகழ்ந்து கொள்ளாது. It will never boast about itself. அடுத்தவர்கள் புகழும் போது கூட Even when another person boasts about என்ன it, சொல்லும் அப்படின்னு சொன்னா, what the Lord will say நான் is, கர்த்தர் கொடுத்த கிருபைமா, that is what God has given கடவுள் us. கொடுத்த கிருபை. God has given us. அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா செஞ்சதுனால நம்ம வீடு இன்னைக்கு நல்லா இருக்கு. Because we all live together, our house is like this. இதுதான் தெய்வீக அன்பு. This is divine love. தன்னை புகழ்கிற அன்பு தெய்வீக அன்பு. Love is not something that அடுத்த boasts. அடுத்த வார்த்தை Next one. இருமாப்பாயிராது. அஹ், இருமாப்பாயிராது. இருமாப்பா இராது. It won't be arrogant. இரண்டு விதமான எண்ணங்கள் எப்பொழுது பார்த்தாலும். There are only two kinds of thought. அப்புறம் Later. அஹ், தற்பொழிவை நாடாது. தற்பொழுது மற்றவர்கள் புகழ்ந்து கொண்டே ஒன்று வந்து தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, First is praising yourself. இன்னொன்று வந்து தன்னை பற்றி மற்றவர்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். About it, someone else should be keep on boasting. சிவத்துக்கு நான் மெசேஜ் கொடுத்தாருப்பா, Hey, what message to ஏய், say? நான் ஜெபம் பண்றாருப்பா, What kind of prayer he ஏய், does? நான் ஊழியம் பண்றாருப்பா, What good ministry? ஐயோ, நான் செய்யறாருப்பா, He does so many அவரை things. போல யாரும் இல்லைப்பா There is no one like him. அப்படின்னு எல்லாம் இவனை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். Everyone should keep boasting about him. இது தெய்வீக அன்பு இல்ல. That is not divine love. இது தெய்வீக அன்பு இல்ல. That is not divine love. புகழ்ந்தது உண்மைதான். It is true. Boasting. உடனே is- சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? And what is the word you have to இது tell? கர்த்தருடைய கிருபையினால் வந்தது. It has come because of God. அப்ப மற்றவர்கள் புகழ்வது உண்மைதான், அதை நம்ம தடுக்க முடியாது. When someone else boasts about you, you can't go stop it. ஆனா அதனால நம்ம சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து சொன்னா அங்க நம்ம தோத்து போய்விட்டோம். But if we get very happy because they're boasting about us, then we will fail them. அடுத்த வசனம் அயோக்கியமானதை செய்யாது. யாராவது ஒருத்தர் வாசிக்கும். அயோக்கியமானது தீமை கிடையாது. தீங்கு நினைக்கவே நினைக்காம. It will not think about evil. இந்த தெய்வீக அன்புக்கு இருக்கிற குணங்கள் இதெல்லாம் This is the nature of divine love. நீங்க 8 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பாருங்க. 7 வசனங்கள். Till 7th verse. 7 வசனம் முடிஞ்ச பிறகுதான் After 7th verse, 8வது வசனம் முதல் வார்த்தை படிங்கயா. read the 8th verse first few words. அயோக்கியமானதை தெரியாது. 8வது வசனம் 8th verse. 8வது அதிகாரம் முதல் வசனம். ஒருக்காலம் ஒழியாது. அன்பு ஒருக்காலம் ஒழியாது. ஒரு காலம் ஒழியவே ஒழியாது. Love never ends. ஏன்னா நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். Because our God is a loving God. அவர் ஒழியாத தேவன். He is a God who will never அதுதான் perish. தெய்வீக அன்பு. That is why it is divine love. இன்னைக்கு சில வாகனங்களில பாத்தீங்கன்னா, If you see in some vehicles, குறிப்பா இந்த ஆட்டோக்களில பின்னால் பக்கம் பாத்தீங்கன்னா, if you see the word behind autos, அன்பு மிகுந்த விஷம் உள்ளது. love is poisonous. அது மிகவும் விஷம் உள்ளது. It is a poisonous thing. யார் எழுதுறா தெரியுங்களா? You know why they write that? அவர் காதலிச்ச பொண்ணு அவரை ஏமாத்திடுச்சு. The moment he loved, cheated on him. அத 4 வார்த்தைக்கு 4 வார்த்தை எழுதி வச்சுக்கிற நீங்க எல்லாம் எப்ப போனீங்கன்னா பாருங்க. You can read that in the behind the autos. காதல் வந்து மிக விஷம் உள்ளது எழுதி வச்சிருப்பாரு. Love is such a poisonous thing. இந்த அன்பு இது What kind of love is that? உலகத்தின் அன்பு இது. Worldly love. வேற ஒன்றும் இல்லை. It's not another thing. உண்மையான தெய்வீக அன்பு அந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கு இருந்திருந்தால் If there was true divine love between both of them, நாம் இப்படி இந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறோமே, I would destroy a girl's life. ஐயோ இந்த பெண் என்னை நம்பி வந்து விட்டாள் அல்லவா, This woman has trusted me. என்னை நேசித்து விட்டாள் அல்லவா, She loved me. அவருடைய குடும்பத்தையெல்லாம் முதலில் விட்டு என்னை நம்பி விட்டார்கள் She அல்லவா, left all her family and she's trusted me. அவர்கள் குடும்பத்திற்கும் சரி Whether to her family, என் குடும்பத்திற்கும் சரி my family, கெட்ட பெயர் வராதபடிக்கு the bad name should அந்த come. பெண்ணை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறதுதான் I will give a living to the woman. தெய்வீக அன்பு. That is divine love. அதை விட்டுவிட்டு You leave that. பார்க்கிறதெல்லாம் அன்பு செய்வது போல் நடித்து You fall in love with everything that you see. You act அவருடைய வாழ்க்கை சீர்குலைப்பது அன்பல்ல. to destroy their lives. That is not love. அப்ப இதுல நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. So there are many things in that. கடைசியாக ஒரு 3-4 காரியங்களை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். These are last 3-4 things. எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி How we should live. உங்களுக்கும் சரி You, இங்க போதிக்கிற எங்களுக்கும் சரி whether preaching us or அநேக நேரங்களில் போதனை நன்றாய் கவனியுங்கள். you pay attention to his preaching. என்னுடைய நான் வளர்ந்த காலத்திலே பிரசங்கிமார்கள் எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள். At the time he was living, all the people who are preaching are very holy people. விசுவாசிகளா வந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் பாவிகள். All the believers are come, everyone has this.
பிரசங்கிக்கிறவர் பெரிய பரிசுத்தவான். The person who is preaching is the most holy one in the room. இப்படி நிறைய போதனை நான் கேட்டிருக்கேன். He has heard so many things like that. ஆனா அவர்களுக்குள்ளும் சில பலவீனம் இருப்பதை அந்த இடத்துல நின்று சொல்லவே மாட்டாங்க. They will never tell what weakness they are going through while standing on stage. எந்த ஊழியக்காரர் குற்றப்படுத்தி பேசுவதில்லை. Which pastor will point to himself and say, வேத சத்தியத்தின்படி according to the Bible, உனக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு for the one who's preaching, I should not go the wrong way. இங்க அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு போதிக்கிற நான் The person is preaching to you also here. உங்களுக்கு முன்பாக நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு In front of you, he should not go astray. நான் சொன்ன வார்த்தையின்படி என்னை அடக்கி ஆண்டு என்னுடைய தேவனுடைய சித்தத்தின்படி வாழ பிரயாசப்பட வேண்டும். According to the words he has told, he has to live according to the condition and set to live according. இதுதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவார். This is when 1 Corinthians chapter 9 and the last he says about this. 1 தீமோத்தேயு 1 Timothy 6ஆம் அதிகாரத்துல chapter 6 11ஆம் வசனத்துல இங்கே பரிசுத்த பவுல் தன்னுடைய சீடனாகிய தீமோத்தேயுக்கு புத்திமதி சொல்கிறார். Paul says a few things to discipline, to tell it to Timothy, his disciple. இந்த புத்திமதிகளை These wise teachings, பேசுகிற ஊழியக்காரனாலும் சரி, whether the pastor preaching here, தேவனை ஏற்றுக்கொண்ட உடன் ஊழியக்காரனாலும் சரி, or the pastors have accepted விசுவாசிகளானாலும் சரி, believers, இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். they have to accept this word. என்ன சொல்கிறார்? What does it say here? நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. But as for you, O man of God, flee these things, pursue righteousness, godliness. எதற்காக இந்த வார்த்தையெல்லாம் சொன்னார் தெரியுங்களா? You know why he says all these words? பண ஆசை, The love for money, பண ஆசை the love for money, எல்லா தீமைக்கு வேர். it is the root of all evil. பணம் பாவம் அல்ல. Money is not sin. பணத்தின் மேல் ஆசை வச்சு அதிலே மூழ்கி போவதுதான் பாவம். But if you love money and you're drowning in that, that is sin. அதனால சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு தான் So you say warnings about that. கடைசியாக சொல்லுகிறார், At the end he says, நீயோ you. ஒவ்வொருவருக்கும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். But you have to take it for everyone. நான் வேதத்தை படிக்கும் போது நீயோ என்று சொல்வது எனக்கு. When he reads the Bible and he says it's for you, that means he takes for himself. அப்போ அவர் சொல்லப்பட்ட அந்த புத்திமதிகளை நாம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். The words that he's teaching here, we have to learn it. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். 1 Timothy chapter 3 இங்கே verse 10. இங்கே என்ன சொல்கிறார்? What he says there. மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டாதவர்களாய் உதவிக்கார ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். Let them also be tested first, then let them serve as deacons. If they prove themselves blameless. ஒரு சபைனாலும் சரி, Whether it's a church, குடும்பமானாலும் சரி, whether it's family, வேலை செய்கிற இடமா or இருந்தாலும் your சரி, workplace, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், what you must do is முதலாவது நாம் குற்றம் என் மேல் குற்றம் சாட்டாதபடிக்கு first no one should blame me. நான் சோதனையிலே சிக்கி வர வேண்டும். I should go through the testing first. சில தவறு செய்யாத தவறுகளிலே என்னை தவறு செய்தார்கள் என்று குற்றம் சாட்டி When they blame me for the mistake I haven't done, அந்த குற்றம் சாட்டப்படும் போது இந்த சாந்த குணத்தை அவர்களுக்கு முன்பாக நடந்து வாழ்ந்து காட்டி when they pointing out, you have to have the patience and walk according to that. பிறகு குற்றம் சாட்டினவர்கள் After that, the one who blamed you, ஐயோ இவர்கள் அநியாயமா நாம் குற்றம் சாட்டி விட்டோமே, we blamed him without knowing. இவ்வளவு பெரிய குற்றத்தை சாட்டியும் கூட Even though we blamed him with such a big thing, இவர் நம்மிடத்தில் மனத்தாழ்மையை நடந்து கொண்டாரே, he acted with humbleness. ஆதலால் So, முதலாவது சோதிக்கப்பட்டு first you test yourself. அதன் பிறகு குற்றம் சாட்டப்படாதவர்கள் என்று சாட்சி பெற வேண்டும். Then you have to prove yourself that you're blameless. இப்ப புரியுது இந்த வசனம்? Now do you understand எப்படி குற்றம் சாட்டப்படாதவனாய் சாட்சி வர வேண்டும் என்று சொன்னால், how your testimony should come as someone who's முதல்ல blameless? குற்றம் சாட்டப்பட வேண்டும். First you have to be tested with the செய்யாத ஒரு தவறை செய்தேன் என்று என்ன குற்றம் சாட்டப்பட வேண்டும். First you should point out to you telling you did something you never did. அந்த குற்றம் சாட்டப்படும் பொழுது When you're blamed, உடனடியாக நான் கோபப்பட்டு விடக்கூடாது. immediately you should not get angry. உடனே நான் எரிச்சல் அடைந்து விடக்கூடாது. Immediately you should get irritated. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். You should have patience. சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். Let the person who's blaming you keep கொஞ்சம் blaming. பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா If you have patience, ஒரு சில நாட்கள் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். one or
the other day they will realize they were wrong. சிலர் மேல அநியாயமா குற்றம் சாட்டிட்டு We unrighteously put a blame. அவங்களே வந்து சொல்லுவாங்க ஐயா மன்னிச்சிருங்க They will themselves come to you and ask sorry. யாரோ சொல்வார் பேச்சு கேட்டு உங்க மேல குற்றம் சாட்டி I listened to someone else and I blamed you. அப்போ ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் சொன்னாலும் சரி But they are serving in the ministry, குடும்பமானாலும் சரி family, வெளி உலகமா இருந்தாலும் சரி the outside world, வேலை செய்கிற இடத்துல the சரி workplace. முன்பதாக நாம் இந்த சோதனையை சிக்கி வெற்றி பெற்று நிற்க வேண்டும். First you have to go through the test, win, and then you have to come out. மூன்றாவதாக Thirdly, இங்கே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் கடவுளை பற்றி சொல்லுகிறது. 2 Peter 3:2 says, கர்த்தரை பற்றி இது சொல்லுகிறது. it says about God here. இது உண்மையா இல்லையா என்று நீங்களே பதில் சொல்ல வேண்டும். You have to give an answer whether this is true or not. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். 2 Peter chapter 3 verse 2. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்காமல் ஒரு மனிதன் பாருங்க ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இதை கவனிக்கிறது இல்ல. Many people don't pay attention to this. ஒரு மனிதனும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் கரகத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Let's clap our hands and thank God. பாருங்க இன்னைக்கு எவ்வளவு அக்கிரமம் நடந்து கொண்டு இருக்கிறது. Now how many evil things are happening? ஒரு தேசத்துக்கு விரோதமாக ஒரு தேசம், A country against other country. இன்றைக்கு உலகம் முழுவதுமாக ராணுவங்கள் என்ன செய்து கண்டுபிடித்து வச்சிருக்காங்க. Now throughout the entire world, what is the army found? எவ்வளவு அவர்களால் வெடிமருந்தை சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு வெடிமருந்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். How much nuclear weapons they have to collect, make, they made. இது சமாதானத்தை கொண்டு வருமா? Will that bring peace? ஒரு நாள் கொண்டு வராது. It will never bring peace. சமாதானத்தை கொண்டு வரவே கொண்டு வராது. It will never bring peace. வேற அந்த 2 யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது When the war is happening, வேறொருவர் உள்ளே நுழைந்து another person should come. யுத்தத்தினால் எத்தனை உயிர்கள் சேதப்படுகிறது. How many lives are getting sacrificed because of this war? Stop this war. இந்த தேசத்துக்கு விரோதமா எழுந்திருக்கலாம் உண்மைதான். It might be true that they are against the country. நாம் பேசி முடித்துக் கொள்வோம் என்று சொல்லி But let's talk and finish it. அவர்கள் நடுவிலே ஒருவர் நுழைந்து A person to make the peace should come. சமாதானம் படுத்தாவிட்டால் If the person has made peace between அந்த us, யுத்தம் பெரிதாகுமே தவிர சமாதானம் ஆகாது. that war will just become big instead of reducing. இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமங்களே அநியாயங்களை கர்த்தர் நிச்சயமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். God is definitely seeing the evil things that's happening in this world. அவர் இன்றைக்கு ஒரு இமைப்பொழுது இந்த தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பும்போது எப்படி கோபப்பட்டு இந்த யுத்தங்களை நடத்துகிறார்களோ Our country goes to a country overseeing that they start a war. அப்படி கர்த்தர் கோபமடைந்து மக்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டால் If God plans, He gets angry and He will destroy the people. எத்தனை கோடி மக்கள் நிற்பார்கள், எத்தனை கோடி பேர் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போவார்கள். How many will be redeemed? How many will repent and go to heaven? அதுதான் வேதம் சொல்லுகிறது. That is what the Bible says. அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாய் இல்லாமல் He is not delayed about His promise. எல்லா மக்களும் மீட்படைய வேண்டும். But everyone should get redemption. எல்லா மக்களும் மீட்படைய வேண்டும். Everyone should get redemption. எல்லா ஜனங்களும் மீட்படைய வேண்டும். Everyone should be redeemed. மனிதன் என்று சொல்லுகிறவர்கள் அத்தனை மனிதர்களும் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி All who identify themselves as humans in this human அவருக்கு life. பெயர் தான் என்ன சொல்லுகிறது? That is the God His name. நீடிய பொறுமை. Slow to anger. அவர் இதுதான் கற்றுக்கணும். That from him only should learn that. எந்த மனிதனிடத்துல போய் கற்றுக்கொள்ளவே முடியாது. No man can teach you that much patience. கடைசியாக 3 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். Lastly, the 3 things that நீதிமொழிகள் புத்தகம் the book of Proverbs, 14ஆம் அதிகாரம் 14th chapter, 29வது வசனம். verse 29. இது நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. This is the word that's given to us. 3 வாரங்களா செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் For இல்லையா? 3 weeks we've been listening now. இப்போ நம்ம கிட்ட இந்த 3 பாயிண்ட் இருக்கு. Now these 3 points we have. இப்போ சொல்லப்படுகிற 3 காரியம் நம்மிடத்தில் இருக்கு. The 3 things that will be told here is with us. பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் கூட இந்த வசனம் வாசிக்கும்போது என்கிட்ட இருக்கு. The ones who preach here, we also need it is with us. இது நானும் மாத்திக்கணும். I should also change. கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளும் மாற்றிக்கொள்ளும். You are listening, the believers also should change. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. Let God's name be glorified. 14:29. Proverbs 14:29. Pay attention. நீதிமொழி Whoever is slow to anger has great understanding, but he who has a hasty temper exalts folly. நல்லா கவனி. இயேசு கற்றுக் கொடுத்தார் இல்லையா? Pay attention. Jesus teaches. நீடி சாந்தம் உள்ளவர். Slow to anger. என்ன பண்றாங்களா?
மகா புத்திமான். கரடி தட்டி ஆண்டவரே. That's that kind of temper. இது யாருங்க? Who is this? எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிங்க. நீடிய சாந்தமுள்ளவர், The one who is slow to anger, மகா புத்திமான நடந்து கொள்கிறார். has great understanding. அடுத்த வார்த்தை, Second one, முன்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறார். but he who has a hasty temper exalts folly. முன்கோபினாக்க The one who gets வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கோபம் மூக்கு மேல வந்துடும். before the word comes out of another person, their anger will stand at the tip of their nose. ஒருவேளை நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்கலாம், They might be coming to tell you a good thing, அதை கேட்க தயாரா இல்லை. but they're not ready to listen அந்த புத்தி சரியா இல்லாததுனால because they don't have a proper mind. முன்கோபப்படுவது. They get anger before itself. அப்போ வேதம் என்ன சொல்கிறது? What does the Bible say? நீடிய சாந்தம் உள்ளவனுக்கு Those who are patient, மகா புத்திமானா இருக்கிறார். he's a great understanding. முன்கோபிக்கோ But a person with anger, புத்தியினத்தை அற்றிருக்கிறார். he is with folly. இரண்டாவதாக 15:32. Next, Proverbs 15:18. 15:18. நீதிமொழி 15:18. கோபக்காரன் சண்டையை என்ன பண்றானா? What does a hot-tempered man do? இந்த முன்கோபி இருக்குல்ல, He said this. எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாங்கல்ல, The one hot-tempered all the time. இந்த கோபப்படுறதுனால Because of their anger, என்ன நடக்குதுன்னா what happens? சண்டை அதிகரிக்கும். The fight will just get bigger. சண்டை குடும்பத்துல வீட்டுல அதிகரிக்குது. The fight will just get bigger. சின்ன சின்ன விஷயம் தான். Very small things. இன்னைக்கு எத்தனை அண்ணன் தம்பிகள் நல்லா ஒற்றுமை பேசிக் கொள்கிறோம்? How many brothers are together with unity? எத்தனை அக்கா தங்கச்சி ஒற்றுமை பேசிக் கொள்கிறோம்? How many sisters are together? எத்தனை குடும்பத்துல நம்ம நல்ல உறவு வச்சுட்டு கொள்கிறோம்? Do we have a happy relationships in our என்னைக்கோ family? என்ன நடந்தது உண்மைதான். Someday something happens, அந்த கோபம் ஒன்றும் தள்ளில. but the anger is not gone yet. 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சின்ன காரியம். 25 years before, a small thing happened. கல்யாணத்தோட கூப்பிடாம போனாங்க, அவ்வளவுதான். They wouldn't have called me for their marriage. அது நோட்டீஸ் கொடுத்தாங்க கூட மறந்து போயிட்டாங்க. They didn't give notice to you. By இன்னைக்கு mistake. வரைக்கும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போவே இல்லைல்ல. Till today you won't go to their marriage functions. யோசிச்சு பாரு. Think and see. நீடி சாந்தம் இருக்கிறதா? Do you have nice patience? கோபக்காரன் The one who's hot-tempered, சண்டை கிளப்பி விடுகிறார். he stirs up strife. அடுத்த வார்த்தை, நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டை அமர்த்தி. கரங்களை தட்டி அனுப்பினார். The stubborn will come. புரியுதுங்களா? Do you understand? குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் வரணும்னா If there should be happiness, peace in the family, ஒருத்தர் கோபப்பட்டு சண்டை கிளப்பி விடுகிறார்னா if a hot-tempered person stirs up strife, அந்த சாந்தமா போய் அவர்களை சமாதானப்படுத்தி ரெண்டு பேரும் சரி பண்ணிடலாம். you should go patiently and you have to make peace between both of them. ஒருவேளை சண்டையை கிளப்பினவர் கோபப்பட்டவர் உண்மையாக அந்த சண்டை நியாயமாக இருக்கலாம். Their fight might be justified, right itself. அந்த சண்டை நியாயமாக இருக்கலாம். Even if the fight is something of matter. எப்படி சமாதானத்தை கொண்டு வருவது? But how do you get peace between those two people? அப்ப அங்க ஒரு மனுஷன் யார் இருக்கணும்? Now, who should be there? ஒரு சாந்தமுள்ளவர் இருந்தாலும் அது நடக்கும். Only if there's a person who's slow to anger, then only it will happen. நானும் கோபப்பட்டேன். I will also be angry. சண்டை போறவரும் கோபப்படுறேன். The person fighting is also. கூட வந்தவங்கள சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறேன். Even the ones coming supporting each party and like ஒருவர் கிளப்பி அதை பெருசாகிட்டே போவார். you will just stir up the fight more and just become big. இதுல ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிட்டா இந்த ரோடுல வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதா அப்ப பார்க்கலாம். You can see that when accidents happen on the road. யாராவது ஒருத்தர் தெரியாம ஏதோ அவசரப்பட்டு போனதுனால இடிச்சு கீழே விழுந்திருக்கலாம். Somehow you are running fast, you are with another person and ஒருத்தர் ஒரு அடி போடுவார். one will give. பார்த்து வரக்கூடாது. Can't you see and come? அவர் வேற எங்கேதோ வந்துருப்பார். அவர் That person will come from somewhere else. அவன் போட்டு அடிச்சாரு. This guy hit me. பார்த்து வரக்கூடாது. What? பார்த்து வரக்கூடாது. Can't you see and come? போட்டு அடிப்பாங்க பாரு. Both will hit each other. ஏன்? Why? சண்டை உள்ள கிளப்பி விடுது. No, they are stirred up the strife there. என்ன பாச்சு தூரத்துல இருந்து வந்துக்கிறாரு. They have come from far. பார்க்கவே இல்லை. They didn't see. அது என்ன பாச்சுனாக்கா If you ask what happened, அது இடிச்சா சார். this was coming. இடி ஒரு டேமேஜ் ஆகிருக்கு. No, it's damaged by அவங்களை vehicles. சமாதானம் பண்ணி அங்க அனுப்பி வைக்கலாம். Then you can make peace and then you can send them. அவர் அடிச்சுக்கிறாருன்னா நியாயம். When he is it, there is justice. இன்னும் கிளப்பி விடு. இன்னும் ரெண்டு போடு. More. Make the அவர் fight ஃபர்ஸ்ட் more. அடிச்சு கொண்டு வந்து பூஸ்ட் வந்துரும். Now the person who hits first will get more. இன்னும் ரெண்டு போடு. I will also hit இன்னும் first. ரெண்டு பேர் வந்து அடிப்பாங்க.
They'll call another group and they will come. சண்டே Now that is what is telling us. மூன்றாவதாக Thirdly, 16:32 Proverbs 16:32. பலவானை பார்க்கிலும் பலவானை பார்க்கிலும் நீதியை சாந்தமுள்ளவன் நீதியை சாந்தமுள்ளவன் உத்தமன். உத்தமன். கரெக்ட் ஆண்டவருக்கு நன்றி It's சொல்றேன். that kind of thing. நான் 10 பேரை அடிச்சு சாச்சிடலாம். I can hit 10 people and I can make them fall. அவ்வளவு பலம் எனக்கு இருக்கு. I have that much might. ஆனா But இந்த பலசாலியை காட்டிலும் more than this mighty person, நீதி சாந்தமுள்ளவன் தான் the one who is slow to anger, உத்தமன் என்று வேதம் the சொல்லுகிறது. Bible says he is a righteous. அடுத்ததா பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை தன்னுடைய அடக்குகிறவன் உத்தமன். மனதை அடக்கிக் கொள்ள வேண்டும். He who rules his spirit is better than he who takes a city. இன்னைக்கு யுத்தம் நடக்கிறது காரணம் என்ன? What is the reason was that மனதை happening? அடக்க தயாரா இல்லை. Because they're not ready to calm நண்பு down. தெய்வ ஜனங்களே, Maria Peter. இந்த குடும்பங்களிலே சமாதானம் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். We pray for peace in our family. குடும்பத்திலே சந்தோஷம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். We pray for happiness in our family. உண்மைதான். It is true. ஆனால் அவைகள் மத்தியிலே But in the midst of that, நீதி சாந்தம் மிக மிக முக்கியம். you need patience there. தாழ்மை மிக மிக முக்கியம். You need humbleness there. இதை கர்த்தரிடத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். Then we learn from God. அவர் தன் வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். In his living life, he showed it. கடைசி கல்வாரி சிலுவையில போகிற வரைக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. Till the time he went to Calvary cross, he never changed. நீதி பொறுப்புள்ளவராய் இருந்ததனால தானே Because he was with much patience. பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். He said, forgive them, Lord. They ரெண்டு don't சொன்னது know அவர் what மன்னித்து அவர் யாரை மன்னித்திருக்க முடியாது. Or else he could have forgiven anybody. எந்த நோக்கத்திற்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார் For what reason he came from heaven to earth? அதை நிறைவேற்றி முடித்தார் என்று வேதம் The சொல்லுகிறது. Bible says he fulfilled that. நம்ம எதற்காக அழைத்தார்? Why he called us? நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? Why he chose us? எதற்காக சபையில கொண்டு வந்து இணைத்தார்? Why he brought us to this church to unite it? எதற்காக இதை போதித்துக் கொண்டிருக்கிறார்? Why he is preaching this? இதை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் If சொன்னார். we understand this and live, நாமும் நம்முடைய அழைப்பினை நிச்சயமாய் செய்து முடிப்போம். we will also be true to our calling. கண்ணை மூடி சிறந்தார். Let's close our eyes, Lord. and கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, இந்த காலை வேளைக்காக மீண்டுமாய் நன்றி we செலுத்துகிறோம் thank சுவாமி. you for this morning. கர்த்தாவே, again. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you for all the miracles you have done here. அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீங்கப்பா. You have done so many wonders. சங்கீதாவுக்கு நல்ல அற்புதமாய் ஆண்டவரே சுகபலத்தோடு இல்லம் திரும்ப கத்த உதவி செய்தீங்க சுவாமி. Lord, you bless us and to come back home. கர்த்தாவே, உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you for that. Lord. எப்சிபா மகனை ஆண்டவரே சுகப்படுத்தினீர். நன்றி Lord, செலுத்துகிறோம் you ஆண்டவரே. healed, Lord, and கர்த்தாவே, you செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி. thank you for all the good things you have done. இன்றைக்கு இந்த வசனத்தை நாங்கள் கேட்டு இருக்கிறோம் சுவாமி. Today we have listened to these verses. வசனத்தின்படி வாழ According to this, we should எங்களுக்கு live. அருள் புரியுங்கப்பா. You give us a grace. நீங்க எங்களுக்கு அருள் புரியுங்க You give us ஆண்டவரே. a mercy. நீதி சாந்தமுள்ளவர் You are slow to anger. புத்திமான் என்று சொன்னீரே. Who are slow to anger. அப்படி அந்த அருளை is எங்களுக்கு கொடுப்பீரா? Lord, you give that அந்த mercy. அருளை எங்களுக்கு கொடுங்க You ஆண்டவரே. give that mercy. மனத்தாழ்மை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. Give that humbleness. Lord. எந்த இடத்துல இருந்து போனாலும் படித்து வாழ கத்து கிருபை செய்யுங்க சுவாமி. Wherever we go, make us learn to do. குடும்பமானாலும் சரி, Whether it's in a family, வீடானாலும் சரி, in a house, வேலை செய்கிற இடமானாலும் in சரி, a workplace. நீதி சாந்தத்தை கொடுங்கப்பா. You give us a great தாழ்மையை patience. கொடுங்க ஆண்டவரே. You give us ஒருத்தர் humbleness. நாங்கள் கற்றுக்கொண்டதை ஆண்டவரே. What we learn from you, Lord. நாங்கள் அதை விட்டுவிடக் கூடாது Let us சுவாமி. not leave that one. நீ Lord. செய்த சகல நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி Thank செலுத்துகிறோம். you for all the miracles you have done. ஆராத பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Lord, whoever participated in the worship, you bless them. இன்றைக்கு உடைய பிள்ளைகளை மனதில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ Today, whatever expectations your children have in their heart, கர்த்தர் நீங்க நிறைவேற்றும்படியா Lord, ஜெபிக்கிறோம். you fulfill them. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. You bless them. தனுஷி ஆசீர்வதிங்க. Bless ஸ்ரீகாந்த் ஆசீர்வதிங்க. Bless Shrikant. மகள் ஆண்டவரே, மேரி ஆண்டவரே சுகத்தை கொடுங்க சுவாமி. Lord, you give healing to Sister Mary. ஜெயந்தியுடைய சகோதரி சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. Lord, you give healing to Sister சங்கீதா Jessica. பரிபூர்ண சுகம் பெற்று இல்லம் திரும்ப கத்த உதவி செய்யுங்க சுவாமி. Lord, you help Sister Sunny to come back home. சாரஸ்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We pray for brother. ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துங்க. Bless each and every நான் brother. நிச்சயம் தம்பிக்காக நான் We ஜெபிக்கிறேன். pray for Richard's அவரும் brother. பரிபூர்ண சுகம் பெற்று இல்லம் திரும்ப கத்த உதவி Lord, செய்யுங்க. you also bless that they come back எல்லா home. மக்களும் ஒருவருக்கு எழுதுங்க Take சுவாமி. the glory, Lord. வந்திருக்கிற எங்களை யாவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா Bless ஜெபிக்கிறேன். each and everybody. இயேசுவின் நாமத்தினால் In the பிதாவே. name of Jesus, we pray. ஆமென். Amen. எழுதலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Clap our hands and thank you. சகோதரி வந்து சாட்சி சொல்லும்படி